பீச் ஸ்டைல் வேர்க்கடலை மசாலா சுலபமாக வீட்டில் அதே டேஸ்ட்டில் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான வேர்க்கடலை சீசனில் தான் கிடைக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற ட்ரை வேர்க்கடலையை இதை ஃப்ரெஷ்ஷாக எப்படி மாற்றி பீச்சில் கிடைக்கிற வேர்க்கடலை மசாலாவோட டேஸ்ட்டுக்கு வீட்டில் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் 1 கப் அளவுக்கு ட்ரை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இந்த வேர்க்கடலையை 2 மணி நேரம் ஊற விட்டுக்கோங்க. நான் இந்த 1 கப் வேர்க்கடலையை 2 மணி நேரம் ஊற விட்டு எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு பருப்பு பெருசாக ஊறி வந்திருக்குன்னு பாருங்கள். அப்படியே ஃப்ரெஷ்ஷான வேர்க்கடலையை நம்ம உரித்து எடுத்தோன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி பருப்பு சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. இப்போ இதை தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு குக்கருக்கு மாற்றிடலாம். வேர்க்கடலையை ஊற வைக்கிற டைம் தான் 2 மணி நேரம், ஆனால் செய்கிற டைம் 10 நிமிஷம் தான். வேக விட்டு இன்க்ரீடியன்ஸை சேர்த்தோன்னா 10 நிமிஷம் தான் பீச் ஸ்டைல் வேர்க்கடலை மசாலா ரெடி ஆகிடும். இப்போ குக்கருக்கு கடலையை மாற்றியாச்சு. இந்த கடலைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணியை சேர்க்கலாம். கடலை மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான வேர்க்கடலையை வேக வச்சு எடுத்த மாதிரி பக்காவாக வெந்து வரும். 5 விசில் விட்டு பார்க்கலாம். இப்போ 5 விசில் விட்டு ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். வேர்க்கடலை பக்காவாக வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை சுத்தமாக ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடுவோம். கடலையை பவுலுக்கு மாற்றியாச்சு. ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், அரை தக்காளி பழம் பொடியாக நறுக்கினது, கொஞ்சமாக கேரட் துருவினது, கொத்தமல்லி பொடியாக நறுக்கினது கொஞ்சமாக, அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சாட் மசாலா அரை ஸ்பூன் கரம் மசாலா, லெமன் ஜூஸ் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு சட்டுன்னு செஞ்சு கொடுக்குற ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி, ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.